வணக்கம் நண்பர்களே. மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லாம் மறந்துருக்க மாட்டோம். நகையை காணும்னு சொல்லிட்டு ஒரு இளைஞனை மிக கொடூரமாக அடித்தே கொண்டிருப்பாங்க. அந்த பரபரப்பான வீடியோ காட்சி வெளியே வந்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. அதாவது அந்த நிகிதான்ற பெண் பார்த்தீங்கன்னா நகையை காணும்னு புகார் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த புகார் வந்து எஃப்ஐஆரே போடாமல் வெளியில் வச்சு விசாரிச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காரை வந்து அவன் வலுக்கட்டாயமாக கேட்டு வாங்கினதாகவும், உடனே வந்து காரை கொடுக்காம ரொம்ப நேரம் கழித்து கொடுத்ததாகவும், தான் காரை ஏறி பார்த்த உடனேயே நகை காணும்னு கண்டுபிடிச்சப்பட்டதாகவும் தகவல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆரம்பித்து பார்த்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா காரை இவங்க தான் வலுக்கட்டாயமாக அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, காரை பார்க் பண்ணிவிட்டு உடனே கொண்டு வந்து சாவி கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்க காரை எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் நகையை காணோன்னு திரும்பி வர்றதையும் அந்த சிசிடிவி காட்சி தெளிவாக சொல்லுது. இன்னொன்று, நகையை திருடணும்னு முடிவு பண்ணவன் காரை மட்டும் சும்மா விட்டு போவானா? காரை திருடிட்டு போயிருக்க மாட்டானா? இல்லை நகையை திருடான்னு வச்சுக்கோங்க, வயிற்று பொழப்புக்காக திருடுறான். அப்போ உயிர் போகிற அளவுக்கு அடித்தா உயிர் போகணும்னு நினைப்பானா, இல்லை நகையை காட்டி கொடுத்துருப்பானா? கடைசி வரைக்கும் நகையை அவன் சொல்லவே இல்லை எங்கே இருக்குன்னு. அப்போது இது முழுக்க முழுக்க அந்த நிகிதான்ற பெண் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட சேர்ந்து உயர் காவல்துறை அதிகாரிகளை வச்சு இந்த இளைஞனை கொண்டது வெறுமனே நகைக்காகவா, இல்லை உண்மையிலே நகை காணாமல் போயிடுச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் சிபிஐ வந்து மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. அவங்க பதில் முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து ரொம்ப தீவிரமாக விசாரித்தா பல அதிர்ச்சிகரமான உண்மைகள்லாம் வெளியே வரும். யாருக்காகவோ ஒரு அப்பாவி இளைஞனை கொண்டது வந்து நிச்சயம் வெளியே வரும். இதை பற்றி முழுமையான அந்த அஜித்குமார் வீடியோ கொடுத்துருக்குறேன். ஏன்னா அந்த மலையாளத்தில் ஒரு படம் வரும். ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரை மிகப்பெரிய ஒரு முதல்வருக்காக கொலை செய்ய திட்டப்பட்ட நாடகம், அது மாதிரி தான் இதுவும் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.